ஹாவ் ஹேஸ் ஹேட் நம்ம இங்கிலீஷ் பேசும்பொழுது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருதில்ல. ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இந்த ஹாவ் ஹேஸ் ஹேடை எங்கே யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான். நம்ம எப்படி பி ஃபார்ம்ஸ் டூ ஃபார்ம்ஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஹாவ் ஃபார்ம்ஸ் பார்த்து இந்த ஹாவ் ஹேஸ் ஹேட் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். ஒன்றா சேர்ந்து இங்கிலீஷ் கற்றுக்கலாம். கிராமர் சீரீஸ் வாங்க. இன்றைக்கி நம்ம ஹாவ் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். இப்போது ஹாவ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதுல ஹாவ் ஹேஸ் ஹேட் இருக்குது. இப்போது இது யூஸ் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. எந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப் நீங்கள் பார்த்தாலுமே வந்து நீங்கள் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் அது சிங்குலராக ப்ளூரலாக, நம்மளுடைய சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலாக அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருச்சுனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராமர் படிக்கும்பொழுது ஒரு பர்சனல் டியூட்டரோட ஹெல்ப்போடு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் கஃபே கோர்ஸ் மூலமாக நீங்கள் அதை பண்ணலாம். உங்களுக்குன்னு தனியாக ஒரு பர்சனல் டியூட்டர் இருப்பாங்க. ஸோ கோர்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய புது பேட்ச் வர வென்ஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹாவ் ஹேஸ் ஹேட் இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல நமக்கு இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா பொசெஷன். பொசெஷன் அப்படின்னா ஓனர்ஷிப், பிலாங்கிங். நம்ம ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம வந்து டூ டஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வருமோ அதே மாதிரி ஹாவும் ஹேஸும் எப்பவுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போது ஐ, யூ, வி, தே இந்த 4 சப்ஜெக்ட் கூடயும் நம்ம ஹாவ் யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் ஹீ, ஷீ, இட் இது கூட நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போது ஐ ஹாவ் அ பென், என்கிட்ட பென் இருக்கு. ஷீ ஹேஸ் அ ரிங், அவகிட்ட ரிங் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஹேட் அப்படிங்கிறது வந்து இருந்தது, பாஸ்ட் டென்ஸில் இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் இதில் எதுவாக இருந்தாலும் நம்ம இருந்தது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறோன்னா அந்த இடத்துல நம்ம ஹேட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தே ஹேட் அ கார், we had a car, I had a car, she had a car இருந்தது அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஸோ பொசெஷன் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன், இல்லை நான் பண்ணியிருக்கேன், நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஹாவ் இல்லைன்னா ஹேஸ் இது கூட நம்ம வந்து V3 யூஸ் பண்ணுவோம். V3 அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒரு வேர்ப் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V1, V2, V3. அப்போ கோ, வெண்ட், கான் எப்போவுமே இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை தான் வந்து நம்ம இந்த ஹாவ் ஹேஸ் ஹேட் கூட யூஸ் பண்ணுவோம். அப்போது நான் இதை பார்த்துருக்கேன் அப்படின்னா ஐ ஹாவ் சீன் திஸ். அவள் பார்த்துருக்கானா என்ன சொல்லுவோம்? ஷீ கூட எப்போவுமே ஹேஸ் தான் வரும். அப்போ ஷீ ஹேஸ் சீன் திஸ், ஷீ ஹேஸ் கான் தேர், அவள் அங்கே போயிருக்கா இப்படி நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து ஹேட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் நடக்குது, 2 ஆக்ஷன்ஸ் நடக்குது. அதில் ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொன்று நடந்துருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஹேட் யூஸ் பண்ணுவோம். அப்போது we had eaten before they arrived. அவங்க வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். they arrived. அதுக்கு முன்னாடியே நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ we had eaten before they arrived. ஸோ eaten அப்படிங்கிறது இங்கே V3. eat, ate, eaten. ஸோ V3 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம இந்த ஹாவ் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலாக கொஸ்டின் கேட்குறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். டூ வச்சு நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணிட்டியா, வந்துட்டியா அந்த மாதிரி கேட்குறதுக்கு நம்ம ஹாவ் அண்ட் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போது ஹாவ் யூ ஃபினிஷ்ட் அப்படின்னா நீ முடிச்சிட்டியா, ஹேஸ் ஷீ அரைவ்ட் அப்படின்னா அவள் வந்துட்டாளா அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கும் நம்ம ஹாவ் அண்ட் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பதில் எப்படி சொல்லலாம்? ஹாவ் யூ ஃபினிஷ்ட் அப்படின்னா எஸ் ஐ ஹாவ், முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை முடிக்கல அப்படின்னா நோ ஐ ஹாவன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹேஸ் ஷீ அரைவ்ட் அப்படின்னா நோ ஷீ ஹாசன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பொசெஷன், பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு நம்ம ஹாவ் ஹேஸ் ஹேட் யூஸ் பண்ணுவோம். இதில் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா காமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.